வீட்டில் இருக்க தோசை மாவு வச்சுட்டு எப்படி சூப்பராக பணியாரம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் அது கடைசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே வரும். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு சின்ன கிணத்துல தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சிடுங்க. வாணலில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்து இது 2ம் சேர்த்து நல்லா வறுந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து க பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதை வந்து சேர்த்துட்டு மாவு கூட சேர்த்துடுங்க. மாவில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு அதையுமே கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணல பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கோங்க. பணியாரக்கல்லை நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி இதே மாதிரி எடுத்து அதை பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து சாம்பார், சட்னி இல்லை கார சட்னி எது வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.